ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 117 படர் மெலிந்து இரங்கல் 1166வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இன்பம் கடல் மற்று காமம் அகுதடுங்கால் துன்பம் அதனின் பெரிது. இன்பம் கடல் மற்று காமம் அகுதடுங்கால் துன்பம் அதனின் பெரிது. இன்பம் கடல் மற்று காமம் அகுதடுங்கால் துன்பம் அதனின் பெரிது. இந்த படர் மெலிந்து இரங்கல் என்று இந்த அதிகாரத்திற்கு பெயர். இந்த படர் என்றால் படர்வது, ஆகாய தாமரை குளத்திலே படர்கிறது. பாசி, நீர்ப்பாசி அப்படியே படர்ந்து விடும். கொஞ்சம் பாசி இருந்தால் அந்த குளம் முழுவதும் அப்படி பரவிவிடும். சிலருக்கு முகத்திலே ஒரு தேம்பல் என்று சொல்வார்கள். கருப்பும் வெள்ளையுமாக புள்ளி புள்ளியாக முகத்தில் தெரியும். சிறிதளவு இருக்கும். அதன் பிறகு பார்த்தால் முகம் முழுவதும் அப்படியே பரவிவிடும். சில பேருக்கு தோள்பட்டையில் கழுத்து பகுதியில் வரும் கருப்பு புள்ளி, வெள்ளை புள்ளி, கருப்பு புள்ளி என்று. அதெல்லாம் படரும், பெருகிக்கொண்டே வரும், படர்ந்து கொண்டே வரும். அது ஒரு நோய். இங்கே தலைவன் பிரிந்து விட்டதனாலே இவளுக்கு, காதலிக்கு அல்லது மனைவிக்கு ஒரு நோய் வருகிறது. அந்த நோய்க்கு பெயர் படர் நோய். அது என்னவென்றால் உடம்பெல்லாம் மெலிந்துவிடும், முகத்தினுடைய நிறம் மாறிவிடும், உடம்பின் நிறம் மாறிவிடும், உடல் மெலிந்துவிடும், கண்கள் சுருங்கிவிடும், நெற்றி மஞ்சள் நிறமாக மாறிவிடும். அது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வரும், உடல் மெலிந்து கொண்டே வரும். அதுதான் படர் நோய். பரவிவிடும். முதலில் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அவன் வர நேரமாக காலம் தாமதமாக ஆக இந்த நோய் அவளுக்கு பெருகிவிடும், அதிகமாகிவிடும், படர்ந்து விடும், உடல் முழுவதும் படர்ந்து விடும். அந்த வருத்தம் என்கின்ற நோய், அந்த வருத்தத்தினாலே உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், நிறம் மாறும், உடலினுடைய நிறம் மாறும், அழகு மாறும், நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உடலிலே. எல்லா காரணம் பிரியாமல் இருந்த கணவன் பிரிந்து விட்டான். எப்பொழுதுமே உடன் இருந்து இன்பத்தை வழங்கக்கூடிய தலைவன் பிரிந்து சென்று விட்டான். அந்த துயரத்தை தாங்க முடியாமல் இந்த படர் என்ற நோய் வருகிறது. இந்த நோய் என்பது இன்பம் என்றாலே பெரிய கடலுக்கு சமம் என்று, கடலளவுக்கு இன்பம் தருவான் தலைவன். பெரும் கடல் என்பது பெரிய அளவு, அந்த அளவுக்கு இன்பத்தை வாரி வாரி வழங்கியவன் தலைவன். இப்பொழுது அவன் பிரிந்து விட்டான். இப்பொழுது தலைவி துன்பக்கடலில் இருக்கிறாள். இன்பக்கடலிலே நீந்தியவள் இப்பொழுது துன்பக்கடலிலே நீந்துகிறாள். ஆனால் துன்பக்கடலில் நீந்துவது மிக மிக கடினம். எத்தனை நாளைக்கு அழுது புலம்புவது, வரவில்லை என்று ஏங்குவது, எத்தனை நாளைக்கு ஏங்குவது. அது ஒரு படர் நோய், பரவிக்கொண்டே வருகின்ற நோய். நாளுக்கு நாள் அந்த நோய், பிரிவு என்ற நோய் அதிகமாகிக்கொண்டே, வருத்தம் அதிகமாகிக்கொண்டே வரும். தாங்க முடியவில்லை. அந்த அவன் இருக்கும் பொழுது வழங்கிய கடல் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது, அது பெரிய கடலாக இருந்தது. கடல் போன்ற இன்பத்தை வாரி வழங்கினான், பெருமளவு இன்பத்தை வாரி வழங்கினார் தலைவர். இப்பொழுது அவர் பிரிந்து விட்டதனாலே அந்த இன்பக்கடலை விட இப்பொழுது வந்திருக்கிறது துன்பக்கடல். இந்த துன்பக்கடல், அது இன்பக்கடல் அவர் இருக்கும்போது இருந்தது இன்பக்கடல். அவர் பிரிந்து விட்டதனாலே இப்பொழுது துன்பக்கடலிலே மாட்டிக்கொண்டிருக்கிறாள். துன்பக்கடலிலே விழுந்து விட்டாள். நீந்தி வர முடியவில்லை, இந்த துன்பத்திலிருந்து நீங்க முடியவில்லை. அவன் வந்தால்தான் மறுபடியும் இந்த துன்பக்கடலை விட்டு மறுபடியும் இன்பக்கடலுக்கு வர முடியும். அவன் திரும்பி வந்தால்தான் இன்பக்கடலுக்கு மறுபடியும் வந்து நீந்த முடியும். இன்பக்கடலை இவள் நீந்துவாள், துன்பக்கடலை நீந்த முடியாது. அவன் வந்தால்தான் இந்த துன்பக்கடலை நீந்தி இன்பக்கடலுக்கு போவாள். அப்படிப்பட்ட கடல் போன்ற இன்பம் இப்பொழுது துன்பம், கடல் போன்ற துன்பமாகிவிட்டது. இவளுக்கு மனத்திலே அவ்வளவு துன்பம் ஏற்பட்டு விட்டது, பிரிவு துன்பம். இதற்குத்தான் படர் நோய் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். இன்பம் கடல் மற்றும் காமம் அகுது அடுங்கா துன்பம் அதனின் பெரிது. முன்பிருந்த இன்பக்கடலை விட இப்பொழுது வந்திருக்கின்ற, ஏற்பட்டிருக்கிற துன்பக்கடல் மிகப்பெரியதாகிவிட்டது, துன்பம் அதிகமாகிவிட்டது, பிரிவை தாங்க முடியவில்லை என்று ஒரு தலைவி தன்னிடத்திலே அவளே நொந்து கொள்ளுகின்றாள். தன்னுடைய நிலைமையை எண்ணி எண்ணி இறக்கப்படுகின்றாள். மீண்டும் நாளை சந்திப்போம்.